அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 13க்கான ஆன்சர் கீ வந்து பார்க்க போறோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுருக்குக அப்படின்னு சொல்லி ஒரு செர்டைன் சீரிஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா போர்ட்மாஸ் ரூல் படியா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு, அடுத்து ஹாஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து இத வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ அப்ப பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இத மட்டும் சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன வரும்னா 2/5 1/5 இன்ட்டு ஹாஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்சிஎம்மா நம்ம 4 எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்ப என்ன வரும்னா மேல 3 மைனஸ் இங்க கீழ 2 இருக்கனால அகைன் மேல 2 கொண்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்ப 2 அப்ப என்ன வரும்னா 1/4ன்னு சொல்லி வரும். இப்போ 1/4 மைனஸ் 1 இப்ப 2/5 டிவைடட் பை இங்க 2 பெருக்குனீங்கன்னா 1/20 மைனஸ் 1 ஸோ இங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20 கீழ வரும். மேல 1 மைனஸ் 20 இ இங்க நான் டிவைடட் பை 2/5ஆ? ஸோ இங்க என்ன வரும்னா எனக்கு -19/20 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த டிவிஷன நான் மல்டிபிளா மாத்தி தலைகீழா எழுதிக்கலாம். இப்ப என்ன வரும்னா 20/-19 இப்ப கேன்சல் பண்றேன். 5 வச்சு அடிச்சா 4 ஸோ 4 2ம் 8/19 மைனஸ் இப்ப ஆன்சர் -8/19 ஆப்ஷன் ஏ. இது 2வது கணக்கு. ரைட் ஈச் ஆஃப் ஃபாலோயிங் எஸ் அ டெசிமல் நம்பரா எழுத சொல்றாங்க. பின்வரும் நோட்டில் தசம எண்களில் எழுத சொல்றாங்க. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். இது 2யும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 21 வரும். ஸோ இங்க 2/10 அப்படிங்கிறத மேல கொண்டு போனீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப என்ன வரும்னா நமக்கு 0.2 இங்க 3 இருக்கு. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 0.03 இங்க 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.007 இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். 7 3 2 இங்க 1 இங்க 2 அப்ப ஆன்சர் 21.237 ஆப்ஷன் பி. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்க சொல்லி குடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா 15/16 ஹாஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா தனியா பண்ணிக்கலாம். 6 காமனா எடுக்கிறேன். மேல என்ன வரும்னா 5 மைனஸ் இங்க 3னா ஸோ என்ன வரும்னா 2/6 அடிச்சா 1/3 ஸோ அப்போ 1/3 இங்க இன்ட்டு பண்ணி இத தலைகீழா எழுதிக்கிட வேண்டியதான். அப்ப கேன்சல் பண்ணலாம். 5 வச்சு அடிக்கிறேன். 5 வச்சு அடிச்சா 3 5 15 ஸோ இங்க வந்து 2 வச்சு அடிச்சா ஆ சார் 5 வச்சு அடிச்சா இங்க 2 டைம் அப்படிங்கிற மாரி வரும். இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்ப எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா மேல 11 கீழ 16 இன்ட்டு 2 அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்னா ஆன்சர் 32. ஸோ 11/32 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். 4வது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 1024 பவர் -2 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பவர்ல -2 இருக்குன்னா, நம்ம இத எப்படி எழுதலாம்னா, கியூப் ரூட் ஆஃப் 1/1024 டிவைடட் அதாவது 1/ல எழுதுனா இத பிளஸ் ஆக்கிக்கலாம். ஸோ 1024க்கு நீங்க வந்து டானா வகுத்தல் போட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு என்ன வரும்னா 2/10ன்னு வரும். 1/2/10 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இத எப்படி எழுதலாம்னா, கியூப் ரூட் ஆஃப் 1/2/20 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா? இப்ப கியூப் ரூட்லருந்து நான் வெளிய கியூப் ரூட்னா என்ன எடுத்தேன்னா, 3 2க்கு நான் ஒரு 2 வெளிய எடுத்துக்கலாம். ஸோ அப்ப 20க்குள்ள 6 டைம் என்ன பண்ணியிருக்கு எனக்கு 3 2 நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ 6 டைம்ஸ் அதாவது 18 6 3 18 டைம் வெளிய வந்துரும். ஸோ வெளிய வரப்ப நமக்கு என்ன வரும்னா, 1/2/6 வெளிய வந்துருச்சு. கியூப் ரூட் ஆஃப் 1/2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 18 டைம் வெளிய வரப்ப 6ஆ வெளிய வந்துருச்சு. ஸோ 1/2/6 ஓட வேல்யூ 1/64 கியூப் ரூட் ஆஃப் 1/4ன்னு சொல்லி வரும். இப்ப ஆன்சர் வந்து 1/64 கியூப் ரூட் ஆஃப் 1/4 இதுல ஆப்ஷன் மாத்திக்கோங்க சரியா? ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப சுருக்கி எளிய வடிவில தரு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இத எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட்டு 2 ரூட்டுக்குள்ள இத 36 இன்டு 2 அப்படிங்கிற மாரி எழுதிக்கலாம்.
அடுத்து என்னன்னா இன்ட்டு 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 2 அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் இதை. இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ 36 ரூட்லேருந்து வெளியே வரப்போ நமக்கு என்னென்னா 6ஆ வெளியே வரும். இப்போ 6 இன்ட்டு 2னா 12 ரூட் 2 இன்ட்டு இங்கே 16 வெளியே வரப்போ 4ஆ வெளியே வரும். 20 ரூட் 2 இன்ட்டு இங்கே 5ஆ வெளியே வரும். அப்போ 15 ரூட் 2. ஸோ இப்போ நம்ம 12 இன்ட்டு 20 இன்ட்டு 15 மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3600 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ஸோ இந்த 3 ரூட் 2ல இந்த 2 பெருக்குனீங்கன்னா நமக்கு 2 ஆயிரும் இது. அப்போ 7200 ரூட் 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மற்றும் 35% மக்கள் வந்து இன்னொரு வகை பழத்தையும் 20% மக்கள் மூன்றாவது வகை பழத்தையும் விரும்புறாங்க. மேற்கண்ட 3 வகை பழங்களையும் விரும்பாதவங்க எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நகரம் 100% இருந்திருப்பாங்க. 40% ஃபர்ஸ்ட் இதையும் 35% செகண்ட் இதையும் 20% தேர்ட் இதையும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 95% ஆயிடுச்சு. 5 4 3 7 8 9 95% ஆயிடுச்சு. ஸோ அப்ப 100ல 95% போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இங்க 5% ஆஃப் மக்கள் எந்த பழத்தையும் விரும்பாம இருக்கிறாங்க. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்களுடைய சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா 5% ஆப்ஷன் ஏ. அடுத்து பகுதியை விகுதிப்படுத்தி சுருக்குக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு டினாமினேட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் வச்சு வந்துச்சுன்னா நம்ம காஞ்சுகேட் எடுத்து பெருக்கணும் இதை. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 5 ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2 பை ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2. ஸோ கீழே ரூட் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழே காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா இதனுடைய ஆப்போசிட் சைன். ஸோ அப்போ என்ன பண்ணா இன்ட்டு ரூட் 3 மைனஸ் ரூட் 2 பை ரூட் 3 மைனஸ் ரூட் 2. ஸோ இப்போ பெருக்க வேண்டியதான். ஸோ 5 இன்ட்டு ரூட் 3 இது ரெண்டையும் இப்படி பெருக்குனீங்கன்னா நமக்கு 5 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3. ஸோ ரூட் 3 23 பெருக்கிறப்ப நமக்கு 3 ஆயிரும். ஸோ 3 இன்ட்டு 5 அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆயிரும்னா இது 15 ஆயிரும். அடுத்து என்ன வரும்னா நமக்கு 5 ரூட் 3 இன்ட்டு மைனஸ் ரூட் 2 வருது. அப்போ என்ன வரும்னா மைனஸ் 5 ரூட் 6 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அடுத்து ரூட் 2 வச்சு இங்கே பெருக்கிறேன். ஸோ இங்கே பெருக்கிறப்ப எனக்கு வந்து ப்ளஸ் ரூட் 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே -2 கீழே வந்து என்ன பண்ணால் எனக்கு 3 - 2 கிடைக்கும். ஸோ மேலே எனக்கு பார்த்தீங்கன்னா 15 -5 ரூட் 6லேருந்து ப்ளஸ் 1 கழிச்சிங்கன்னா -4 ரூட் 6 -2 கீழே 1 தான் இருக்குது, அதை விட்டுறலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா இந்த 2 கழிச்சிட்டிங்கன்னா 15லேருந்து 13 -4 ரூட் 6 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ ஆன்சர் பி, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து ரூட் 5 ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 5 ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எடுப்போம். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன ரூட் 5 ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 5 ப்ளஸ் பி ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2ab. அப்போ 2a ரூட் 5 இன்ட்டு 2 இப்போ 4 ரூட் 5 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ என்ன வரும்னா 9 ப்ளஸ் 4 ரூட் 5 அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா 1 பை எக்ஸ் எடுக்கணும். 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 1 பை ரூட் 5 ப்ளஸ் 2. எப்பவுமே கீழே ரூட் இருந்துச்சுன்னா எனக்கு காஞ்சிகேட் எடுக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ இது காஞ்சிகேட் எடுத்தீங்கன்னா மேலே ரூட் 5 - 2 பை ரூட் 5 - 2. ஸோ இதை மேலே பெருக்கினீங்கன்னா ரூட் 5 - 2 இங்கே பெருக்கிறேன். ரூட் 5 ரூட் 5னா இங்கே எனக்கு 5ன்னு வரும். ஸோ ரூட் 5 இன்ட்டு -2னா -2 ரூட் 5 அதேமாதிரி ப்ளஸ் 2 ரூட் 5 2 என்ன வரும்னா -4. ஸோ அப்போ எனக்கு மேலே என்ன இருக்குன்னா ரூட் 5 -2 பை கீழே வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 5 - 4 1 ஆயிரும். அப்போ எனக்கு 1 பை எக்ஸோட வேல்யூ வந்து
5 -2ன்னு இருக்கு. ஸோ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ 2 பக்கமும் இதில் ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். இதில் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 5 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு 4 மைனஸ் 2ab. அப்போ 2 × 2 4 √5ன்னு வரும். அப்போ என்ன வரும்னா 9 மைனஸ் 4 √5 அப்படிங்கிறது எனக்கு 1/x ஸ்கொயர்டோட வேல்யூ. ஸோ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ இங்கே இருக்குது 9 ப்ளஸ் 4 √5. 1/x ஸ்கொயர்டோட வேல்யூ 9 மைனஸ் 4 √5. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும் ஆன்சர் 18 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து 1.598 இன்ட்டு 10⁻17 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு 10⁻15 தான் இருக்குது. இதை 17 வரணும்னா இதில் இன்னும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா இதை 0.0458ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கு நேரம் மேலே வேணால் 0 சேர்த்துக்கலாம். இன்ட்டு 10⁻17. ஸோ இப்போ என்ன வரும்னா எனக்கு இந்த 10⁻17 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இடையில மைனஸ் தான் இருக்குது. ஸோ கழிக்கிறப்ப 0லேருந்து 8 கழிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து ஒரு ஒரு இது கடன் வாங்கிக்கோங்க. 7 இங்கே 10. ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2, 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ 9ல் 4 போச்சுன்னா 5, 5ல் 0 போச்சுன்னா 5.1. இப்போ ஆன்சர் என்னன்னா 1.5522 இன்ட்டு 10⁻17. ஸோ இதுக்கு ஆன்சர் சி வரும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், இதில் ட்ரூன்னு இருக்கும். சரியா? அடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. நமக்கு வந்து 8.41 இன்ட்டு 10⁻4 பை 4.3 இன்ட்டு 10⁻5. ஸோ வேணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதை கொண்டு அடிச்சிங்கன்னு வைங்களேன். 10⁻5 இருக்குது, இங்கே 10⁻4 இருக்குது. அப்போ கீழே 10⁻1 இருக்கும். ஸோ இது மேலே போகிறப்ப நமக்கு 10⁻−1ன்னு வச்சுக்கலாம். இது ஸோ அப்போ இந்த இதை வந்து நம்ம 10⁻−1 தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 8.41 நான் என்ன பண்ணேன்னா 4.3ஆல் வகுக்கிறேன். ஸோ ஒரு டைமில் வந்து எனக்கு என்ன ஒன்றா 4.3ன்னு சொல்லி வந்துடும். ஸோ ரிமைனிங் 1 1 இங்கே 4. ஸோ அகெயின் இந்த 4.3ஆல் அதை வகுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு இதை 41 ஆக்கிக்கிறேன். இன்னொரு புள்ளி இங்கே தள்ளி போயிடும். அப்போ 41ன்னு இருக்குது. ஸோ 9 டைம் எனக்கு என்ன வரும்னா நமக்கு 4.3ல 9 டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு வந்து 38.7 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ 38.7 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இங்கே 1.9 வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். இங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 1.9558 இன்ட்டு 10⁻−1 அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் பி. ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 இந்த இடத்துல லென்த் வந்து 3x + 2 மற்றும் அகலம் பிரெத் வந்து 3x - 2 எனில் எக்ஸை பொறுத்து அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸை பொறுத்துனா L × B. L × Bனா என்ன வரும்னா நமக்கு 3x + 2 இன்ட்டு 3x - 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பெருக்க வேண்டியதான் உள்ளக்க. ஸோ இப்போ பெருக்கிறப்ப என்ன வரும்னா 3x × 3x என்ன வரும்னா 9x ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி வரும். மைனஸ் 3x - 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு 6x அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3x + 2 அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 6x அடுத்து -4 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த 6xம் 6xம் கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு என்ன வரும்னா 9x² -4 அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸை பொறுத்துக்கான வேல்யூ. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 20 அப்படிங்கிறத நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 20 போட்டிங்கன்னா 3 × 20 + 2 இங்கே என்ன வரும்னா 3 × 20 - 2. ஸோ அப்போ 3 × 20 60 + 2 62. இங்கே 60 - 2 58. ஸோ அப்போ என்ன வரும்னா 62 × 58 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப 3596 அப்படிங்கிற மாதிரி வரும் ஆன்சர். ஸோ ஆன்சர் உங்களுக்கு 9x² - 4 3596 ஆப்ஷன் ஏ.
அடுத்து ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலைப் போல் 3 மடங்காகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ராமனோட வயச நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 2 மகன்கள். ஸோ ஏங்கிற ஒரு பையன் இருக்கான். பிங்கிற ஒரு பையன் இருக்கான். 2 மகன்களோட வயத நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ராமனோட வயது அவங்க இரு மகன்களின் வயதைப் போல 3 மடங்கா. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 3y அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷம் கழிச்சு, இங்க இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு, ராமனின் வயது. ஸோ 5 வருஷம் கழிச்சு ராமனோட வயது என்ன ஆயிரும்? இப்ப எக்ஸ்ன்னு இருக்கிறது என்ன ஆயிரும்? எக்ஸ் பிளஸ் 5ஆ ஆயிரும். அதே இங்க 5 வருஷம் கழிச்சுன்னா என்ன நடக்கும்? இவருக்கு ஒரு 5 வயசு கூடும். இவங்களுக்கு ஒரு 5 வயசு கூடும். இப்ப 2 பேருக்கு சேர்த்து 10 வயசு கூடும். அப்ப இங்கனக்குள்ள அவங்களோட வயசு என்னவா இருக்கும்? ஒய் பிளஸ் 10ஆ இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ எக்ஸ்ங்கிறது ராமனோட வயது 5 வருஷம் கழிச்சு எக்ஸ் பிளஸ் 5ஆ மாறும். ஒய்ங்கிறது யாரோட வயசுன்னா, ஆம், இங்க வந்து அவங்க 2 பையங்களோட வயசு. ஒரு பையனுக்கு 5 வயசு கூடும். இன்னொரு பையனுக்கும் 5 வயசு கூடும். அப்ப 2த்தையும் கூட்டுனீங்கன்னா நமக்கு 10 வயசா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 5 வருடம் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதின் கூடுதலைப் போல 2 மடங்காம். ஸோ 5 வருஷம் கழிச்சு எக்ஸ் பிளஸ் 5 எதுக்கு ஈக்குவலா? 2 இன்டு ஒய் பிளஸ் 10க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப இத சால்வ் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டூ 2y பிளஸ் 20. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, இந்த 3yய சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3y பிளஸ் 5 ஈக்குவல் டூ 2y பிளஸ் 20. ஸோ இந்த 2y இந்த பக்கம் வரப்போ மைனஸ் ஆயிரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டூ 5 அந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிரும். 15. இப்போ y யோட வேல்யூ எனக்கு 15ன்னு கிடைச்சிருச்சு. y யோட வேல்யூ தூக்கி இதுல போடலாமா? போட்டா x இஸ் ஈக்குவல் டூ 3 இன்டு 15 45. ஸோ அப்ப எக்ஸுங்கிறது யாரோட வயசு? ராமரோட வயசு 45. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஏ மற்றும் பி ஆகியோரோடது மாத வருமானங்களோட விகிதம் 3:4. ஸோ அவங்களோட இன்கம் வந்து 3:4. அவர்களுடைய செலவு வந்து 5:7. என்ன பண்றாங்க? இவங்க ஒரு 5,000 ரூபாய் சேமிக்கிறாங்க. இவங்க ஒரு 5,000 ரூபாய் சேமிக்கிறாங்க. பாருங்க, மாத வருமானம் எனக்கு தெரியல. நான் இதை வந்து 3x 4xன்னு வச்சுக்கலாம். அப்ப நான் எப்படி எழுதலாம்னா 3x பை 4x 5,000 ரூபாய் சேமிக்கிறாங்களா? ஸோ 2 பேரோட மாத வருமானத்துல இருந்து 5,000 சேமிக்கிறத நான் கழிக்கிறேன். சேமிக்கிறத கழிச்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் என்ன பண்ணியிருப்பாங்க? செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் 5/7 அப்படிங்கிறப்ப இந்த ரேஷியோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்ப கிராஸ்ல பெருக்கிறேன். ஸோ 7 வச்சு இங்க பெருக்குனீங்கன்னா 21x மைனஸ் 35,000 ஈக்குவல் டு 20x மைனஸ் 25,000. ஸோ 20x இந்த பக்கம் கழிச்சீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 அங்க பிளஸ் ஆயிரும். இப்போ 10,000. ஸோ எக்ஸோட வேல்யூ 10,000 வந்துருச்சு. ஸோ இங்கே தான் நான் எக்ஸ் வச்சிருக்கிறேன். அப்போ இவங்க வந்து 30,000 வாங்குவாங்க. இவங்க 40,000 வாங்குவாங்க. ஸோ அப்போ ஆன்சர் 30,000, 40,000. அடுத்து அச்சியா தனது பணப்பையில் 2 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்களை வைத்திருக்கிறாங்க. மொத்தம் 220 ரூபா வச்சிருக்கிறாங்க. 80 நாணயங்கள் வச்சிருக்கிறாங்களா? எனில் ஒவ்வொன்றிலும் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் மிக்ஸ் ஆகி கிடக்கிறப்ப அலிகேஷன் மிக்சர்ல போட்டுடலாம். என்ன பண்ணணும்னா இருக்கிற 80மே இந்த 80மே 2 ரூபாயா இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு காசு இருக்குன்னா 160 ரூபா என் கையில இருக்கும். சப்போஸ் இந்த 80மே 5 ரூபாயா இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு காசு இருக்கும்? 400 ரூபா இருக்கும். அப்ப 80மே 2 ரூபாயா இருந்துச்சுன்னா 160, 80மே 5 ரூபாயா இருந்துச்சுன்னா 400. ஸோ ஆனா என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 220 ரூபா தான் இங்க இருக்கு. ஸோ ஒண்ணுமே இல்ல. இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் இங்க, இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் இங்க. ஸோ அப்ப 400ல 220 போச்சுன்னா 180. ஸோ இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் 60. ஸோ கேன்சல் பண்றேன் 0. 3 18, 1 6. அப்ப 2 ரூபா நாணயம் 3 பங்கும், 5 ரூபா நாணயம் 1 பங்கும் இருக்கும். ஸோ மொத்த பங்கு எத்தனை இருக்கு? 4 பங்கு தான் 80னா 1 பங்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறேன் 20. ஸோ அப்போ 1 பங்கு 20னா 3 பங்கு எவ்வளவா இருக்கும்? 60. இங்கே என்ன வரும்? 20. ஸோ அப்போ ஆன்சர் 60, 20. ஒரு செவ்வகவுடைய வீட்டுமனை நீளம் மற்றும் அகலம் முறையே 5 × 10⁵ மற்றும் 4 × 10⁴ எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படியே பெருக்கிட வேண்டியதான். 5 × 10⁵ இன்ட்டு 4 × 10⁴. ஸோ எல் இன்ட்டு பி தான். ஸோ பெருக்கிறப்ப 5 4 பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 20 ×
ஸோ இங்க 2 பேஸும் சேமா இருக்கு. அப்ப பவர் ஆட் பண்ணிற வேண்டியது தான். 10 பவர் 9. ஸோ இது ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அதனால ஒரு 0 நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன். அப்ப 2 இன்டு 10 பவர் 10. அப்ப ஆன்ஸர் என்ன 2 இன்டு 10 பவர் 10. அடுத்து ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் 12. ஸோ ஒரு பின்னத்த வந்து நான் x பை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ பகுதி மற்றும் தொகுதியோட கூடுதல் 12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பின்னத்தின் பகுதியுடன் 3ஐ கூட்டினால், அதாவது x பை ஒய்ல பகுதியுடன் 3ஐ கூட்டினால் அதனோட மதிப்பு 1/2 ஆம். ஸோ அப்ப இத கிராஸா பெருக்கணும். பெருக்கணும்னா 2x இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் 3. அப்ப 2x மைனஸ் y பிளஸ் ஸோ 2x மைனஸ் y இந்த 2x மைனஸ் y ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட வேண்டியதான். 2x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 3. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ கேன்சல் பண்றேன் ஆட் பண்றப்ப இது 2 கேன்சல் ஆயிரும். 3x இஸ் ஈக்குவல் டு 12ல 3 போச்சுன்னா 9. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. x இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறத மொதல் ஈக்குவேஷன்ல போடுறேன். இப்போ 3 பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ y இஸ் ஈக்குவல் டு சரி இங்க ஆட் தானே பண்றோம். 12ல 12ஓட 3 கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இங்க 15 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப x இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி வரும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறத நான் மேல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன். இப்போ 5 பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 7. அப்ப x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 7. அப்ப ஆன்சர் 5/7. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து இதனுடைய சுருங்கிய வடிவம் கேட்குறாங்க. இப்போ 2√5 மைனஸ் √2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஒரு a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 2√5 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் √2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு √25 இன்ட்டு √2. ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா இது 4 இன்ட்டு 5. இப்போ என்ன வரும்னா இது 20ன்னு ஆயிரும். இங்க என்னன்னா இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் 2. இங்க √5ஐயும் √2ஐயும் பெருக்குனா √10. இந்த 2 பெருக்குனா 4. அப்ப மைனஸ் 4 √10. ஸோ அப்ப 22 மைனஸ் 4 √10. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல வந்து 2 விதமான நம்பர்ஸ் இருக்கும். ஒன்னு ரியல் நம்பர், இன்னொன்று வந்து இமேஜினரி நம்பர். சரியா? அதாவது மெய் எண்கள், இன்னொன்று வந்து இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ மெய் எண்கள், கற்பனை எண்கள்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ரியல் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று ரேஷனல் விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். இர்ரேஷனல் விகிதமுறா எண்கள். ஸோ இந்த ரேஷனல் நம்பர்ல 3 விஷயம் இருக்கும். ஒன்று நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர். ஸோ அப்படின்னு சொல்லி ரேஷனல் நம்பரை பிரிச்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ரியல் நம்பர். ஸோ எவ்ரி ரேஷனல் நம்பரும் ரியல் நம்பர். எல்லா ரேஷனல் நம்பருமே என்னதான் ரியல் நம்பர் தான். அப்போ இது கரெக்ட். ரெண்டாவது, எவ்ரி இன்டிஜர் இஸ் ரேஷனல் நம்பர். ஸோ எவ்ரி இன்டிஜர் இஸ் ரேஷனல் நம்பர். எல்லா இன்டிஜருமே எதுக்குள்ள தான் வருது? ரேஷனல் நம்பருக்குள்ள தான் வருது. ஓகே. எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் இர்ரேஷனல் நம்பரா? இல்ல, ரியல் நம்பர்ல ரேஷனல் நம்பர் இருக்கும், இர்ரேஷனல் நம்பர் இருக்கும். ஸோ எல்லாமே இர்ரேஷனல் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல முடியாது. இது தப்பு. அடுத்து எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அந்த இடத்துல 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3ல இருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர் 0ல இருந்து 1, 2ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ எவ்ரி நேச்சுரல் நம்பர், எல்லா நேச்சுரல் நம்பருமே என்னதான் ஹோல் நம்பருக்குள்ள வரதான் செய்யும். அப்போ இது கரெக்ட். இப்போ ஆப்ஷன் சி மட்டும் வராது. ஸோ 19வது கணக்கு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் பவர் 51 பிளஸ் 51 நம்ம எக்ஸ் பிளஸ் 1ஆல் வகுக்கிறப்ப என்ன மீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி வரும்.
ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். -1 பவர் 51 பிளஸ் 51. ஸோ -1 பவர் 51ங்கிறது எனக்கு ஒரு ஆட் நம்பர். ஸோ அப்ப இந்த இடத்துல ஆட் நம்பர் வச்சு நம்ம ஸ்கொயர் பண்றப்ப இந்த இடத்துல மைனஸ் போகவே போகாது. -1 பிளஸ் 51. ஸோ கழிச்சீங்கன்னா நமக்கு 50. அப்ப மீதி வந்து 50 கிடைக்கும். அடுத்து 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறா எண் கேட்குறாங்க. 2க்கும் 2.5க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு விகிதமுறா எண் கேட்குறாங்க. ஸோ அப்போ கீழே இருக்க ஆன்சருக்கு நம்ம ரூட் எடுத்துட வேண்டியதான். ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு √5 வேல்யூ வந்து 2.236ன்னு வரும். ஸோ அதுதான் இதுக்கு இன்பிட்ல வரும் 2.236. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 21. ஸோ இதில் வந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x பிளஸ் 1ங்கிறது கியூ ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் கூட்ட சொல்றாங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x பிளஸ் 1. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் கியூபு மைனஸ் 3x மைனஸ் 2ல பிளஸ் 1 போச்சுன்னா -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ ஆன்சர் எக்ஸ் கியூபு மைனஸ் 3x மைனஸ் 1. அடுத்து 1/7ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.142857. 5/7ஓட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 5/7 நம்ம எப்படி எழுதணும்னா 5 இன்ட்டு 1/7 போடலாமா? அப்போ 5 இன்ட்டு 1/7ஓட வேல்யூ 0.142857 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே இந்த 5 வச்சு எல்லாத்துக்கும் கூடயும் பெருக்கிட வேண்டியதான். ஸோ பெருக்கின ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் வரும். அடுத்து எக்ஸ் கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர்டு பிளஸ் kx பிளஸ் 6 என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் இதுல வந்து மீதியே இல்லாம வகுப்படும். அப்ப கேயோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப மீதி இல்லைன்னா எக்ஸோட வேல்யூ எடுத்துட வேண்டியதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு வச்சுக்கிட வேண்டியதான். ஸோ -2 போட்டிங்கன்னா -2 த ஹோல் கியூபு பிளஸ் 6 இன்ட்டு -2 அடுத்து வந்தோன்னா பிளஸ் கே இன்ட்டு -2 பிளஸ் 6. ஸோ நமக்கு -2 த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 2 கியூப்னா 8. ஸோ இந்த இடத்துல 8 பிளஸ் 6 இன்ட்டு -2னா ஸோ -12. ஸோ சாரி இங்கே -2 த ஹோல் ஸ்கொயர் வேறு இருக்குல்ல. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 இன்ட்டு 2 4ன்னு இருக்கும். 4 இன்ட்டு 6 பிளஸ் 24. அடுத்து இங்கே என்னன்னா -2k பிளஸ் 6. ஸோ என்ன இருக்குன்னா இங்கே ஸோ இங்கே வந்து என்னன்னா மைனஸ் வந்திருக்கும். -2 த ஹோல் கியூப்ங்கிறப்போ -8 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அப்போ -8 பிளஸ் 24 -2k பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ 6ஐயும் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 30 -8 போச்சுன்னா 22. அப்போ 2k மைனஸ் 22 ஈக்குவல் டு 0. இப்போ 2k இஸ் ஈக்குவல் டு 22, k இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ அப்போ ஆன்சர் கேயோட வேல்யூ 11. ஆப்ஷன் டி. அடுத்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4க்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டுக்கும் ஹச்சிசிஎஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எப்படி எழுதுனா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப்ங்கிறப்ப காமனாக இருக்கிறது எது காமனாக இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் வந்து HCF வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து 2 பகா எண்களின் மீ பெரும் பொது வகுத்தி அதாவது 2 பிரைம் நம்பர் ரெண்டுமே பிரைம் நம்பர்னா இப்போ வந்து 3 5 அப்படிங்கிற 2 பிரைம் நம்பர் இதனுடைய HCF வந்து எப்பயுமே 1 தான் இருக்கும். காமனாக இதுலேயும் டிவைட் ஆகும். ஆப்ஷன் சி.